Good morning, students. Adaptive radiation. தகவமைப்பு பரவல் அப்படிங்கிறது வெதர் விஷயம் சொல்லலாம். அதில் எவல்யூஷனரி ப்ராசஸ் வித் ப்ரொடியூஸ் நியூ species derived from the single ancestor from becomes adapted newly invented captured is called adaptive radiation. tumorosin. இப்போ ஓல்டுலேருந்து அப்படி புதுசாக வந்த உயிரினங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அடாப்டிவ் ரேடியேஷன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு த க்ளோஸ் ரிலேட்டட் குரூப்ஸ் அவ்வளோ ரிலேட்டிவ்லி த ஷார்ட் டைமில் அதனோட ரிலேட்டட் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அது பர்டிகுலர் அடாப்டிவ் ரேடியேஷனில் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒன்று டார்வின் பின்சஸ் டார்வினோட குருவிகளோட அழகுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஆஸ்திரேலியன் மார்பியல்ஸ்னால் கங்காருன்னு சொல்லலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அடாப்டிவ் ரேடியேஷன் when more than one adaptive radiation occurs in isolated geographical area having the same structural and the functional similarity, there is due to the convergent evolution. கன்வெர்ஜென்ட் அப்படின்னா குவி பரிணாமம். இந்த 2 எக்ஸாம்பிளை பற்றி சொல்கிறத பற்றி இந்த ஸ்டோரி தான் அடாப்டிவ் ரேடியேஷன். அப்போ தகவமைப்பு பரவலை பற்றி இதில் டோட்டலாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒரு தான் அடாப்டிவ் ரேடியேஷன். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது எது அப்படின்னா டார்வின் குருவிகள் அப்படின்னு சொல்லலாம். அதனோட அழகுகளை வச்சு சொல்லியிருக்காங்க. த காமன் ஆன்செஸ்டர் அரைவ்டு அந்த காலோபேகஸ் அப்படிங்கிற 2 மில்லியன் இயர்ஸ் எகோ 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடந்ததை பற்றி சொல்லியிருக்காங்க. த டைம் டார்வின் பீன்ஸ் அவார்டு இன் த 14 ரெகனைஸ்டு. எத்தனை வகையான இனங்களை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா 14 வகையான இனங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா பாடி சைஸ், பீக் ஷேப், பாடி வெயிட்டு, சைஸு, பீக் ஷேப், அதனோட அழகு, ஃபீடிங் பிஹேவியர், இதை 3ஐயும் அவன் தெளிவாக கண்டுபிடிச்சாரு. சேஞ்ச் இன் தி சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம் த பீக் ஹேவ் எனபிள் டு இந்த டயக்ராம்ஸ் அப்படியே நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. டார்வினோட பின்சஸ் டயக்ராம்ஸ் இது 10th படிச்சிருக்கீங்க. இதுலேயுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இது டயக்ராம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபீஸஸ் they utilize different resource insect seed vector and அப்போ அதனோட அழகுகளை வச்சு எப்படிலாம் அதனோட ஃபீட் எடுக்கிறது பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு. அதேமாதிரி கேக்டஸ் ஃப்ளவர்ஸ் அந்த பிளட்டு இருந்து இக்னாஸ் அப்படிங்கிறது இடும்புகள் அப்படின்னு சொல்லலாம். அதை இடும்பு அப்படிங்கிறதுல கூட ரத்தத்தை உரியக்கூடிய அழகு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நேச்சுரல் செலெக்ஷன் இப்போ இதை பற்றி ஒரு ஸ்டோரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா டார்வின் ஜெனட்டிக் வேரியேஷனில் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ALX1 ஜீன் த டிஎன்ஏ டார்வின் பின்சஸ் குருவிகளில் இது ப்ரெசென்ட் ஆச்சு. இது இருக்கிறனால தான் அதனுடைய பீக் ஷேப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. ஒன்மரோசின் மைல்டு மியூட்டேஷன் AL1X1 ஜீன் லெஸ் டு பீரியோடைப் சேஞ்ச் ஷேப் ஆஃப் பீக் இன் டார்வின் பின்சஸ். அப்போ இந்த ALX1 ஜீன்ஸ் வந்து பின்னாடி சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா அது டார்வின் பின்சஸ் மாறுபடும். இப்போ டிஎன்ஏல வெரி இம்பார்ட்டன்ட் AL1X1 அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்டாவது மார்சுபியல்ஸ் ஆஸ்திரேலியாவில் பிளசண்டல் மேமல்ஸ். இப்போ ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்சுபியல் அதில் பையோடைய பாலூட்டிகளும் அதே மாதிரி பிளசண்டல் நஞ்சு கொடி பாலூட்டிகளும் இருந்திருக்கு நார்த் அமெரிக்காவில். இப்போ ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் இருந்தது, நார்த் அமெரிக்கா அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. சப்கிளாசஸ் மேமல்ஸ் ஹேவ் அடாப்டட் இன் சிமிலர் வே டு பர்டிகுலர் ஃபுட் ரிசர்ச். அதேமாதிரி லோகோமேட்ரி ஸ்கில் ஆர் கிளைமேட் தேர் வேர் செப்பரேட்டட் ஃப்ரம் த காமன் ஆன்செஸ்டர் மோர் 100 மில்லியன் இயர்ஸ் எகோ. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா அமெரிக்காவிலும் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இப்போ எங்கேருந்து வந்தது அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தது. எதனால அப்படின்னா அதனோட காலநிலையினால மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற பற்றி 100 மில்லியன் முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஜியோகிராபிக்கல் செப்பரேஷன் மூலியமாக அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்சுபியல்ஸ் இன் ஆஸ்திரேலியா பிளசண்டல் மேமல்ஸ் நார்த் அமெரிக்கா ப்ரொடியூஸ் வெரைட்டி ஆஃப் த பீசஸ் லிவிங் சிமிலர் ஹேபிட்டிட்டி. சில மாறுபாடுகள் இருந்தாலும் ஒரே இடங்கள்லேருந்து உருவாகிறத பற்றி தான் இது தெளிவாக சொல்ல வராங்க. சிமிலர் வேஸ் ஆஃப் லைஃப் தேர் ஓவரால் எசம்பிள்ஸ் இன் ஷேப் லோகோமோட்டரி மோடு ஃபீடிங் த பார்க்கிங் த superimposed upon different mode of reproduction the future reflect distinctive evolution relationship. இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம்பிள் தான் இதில் சொல்ல வராங்க அப்படின்ற பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓவர் 200 பீசஸ் இந்த மார்சுபியல் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 200 வகையான சிற்றினங்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஆஸ்திரேலியாவில் மெனி பியூவர் பீசஸ் ஆஃப் பிளசண்டல் மேமஸ். ஆஸ்திரேலியாவில் இன்னுமே பியூ பிளசண்டல் மேமஸ் இருக்குது. அது மார்சுபியல் ஹேவ் அண்டர்கோன் அடாப்டிவ் ரேடியேஷன் அக்குபேட் டைவர்ஸ் கேபிட்டட் இன் ஆஸ்திரேலியா டெஸ்ட் த பிளசண்டல் மேமஸ் ரேடியேட்டட் அக்ராஸ் த நார்த் அமெரிக்கா. அப்போ இங்கே 2 மீனிங் தான் சொல்கிறாங்க, அமெரிக்கா அண்டு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பையுடைய பாலூட்டிகளும் நஞ்சுடைய பாலூட்டிகளும் இருந்திருக்கு. காலப்போக்கில் அமெரிக்காவில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இதனோட ஃபுட்டு இதெல்லாமே அப்படியே ஓவராலாக சேஞ்ச் ஆகிறத பற்றி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் டார்வின் பின்சஸ் அப்படிங்கிற மீனிங்ஸ்.